உலகின் பல்வேறு இடங்களுக்கு அவற்றின் சாதனைகள், சிறப்புகள் அல்லது தனித்துவமான விஷயங்களை பொறுத்து அழகான புனைப்பெயர்கள் கிடைத்திருக்கின்றன. அதுபோல இந்தியாவில் ஒரு நகரம் இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுது. அந்த நகரம்தான் அகமதாபாத். வரலாறு, கலாச்சாரம், தொழில் வளர்ச்சி இவை அனைத்திலும் பெயர் பெற்ற இந்த நகரம் ஏன் இந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுகிறது என்பதற்கு பின்னால் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு காரணம் உள்ளது. பழைய காலத்தில் இங்கிலாந்தின் மான்செஸ்டர் நகரம் ஜவுளி உற்பத்தி தொழிலின் மையமாக உலக புகழ் பெற்றிருந்தது. அதேபோல் இந்தியாவில் ஜவுளி உற்பத்தியில் வேகமாக வளர்ந்த நகரம் அகமதாபாத். இதனால்தான் இந்த இரண்டு நகரங்களும் ஒப்பிடப்பட்டன. 1861ஆம் ஆண்டு அகமதாபாத் நகரில் முதல் பருத்தி நெசவு தொழிற்சாலையான ஷாப்பூர் மில் தொடங்கப்பட்டது. அதன் பிறகு நகரம் வேகமாக வளர்ந்து இந்தியாவின் முக்கிய ஜவுளி தொழிலுக்கான மையமாக மாறியது. இங்கு தயாரிக்கப்படும் பருத்தி துணிகள் இந்தியா முழுவதும் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டது. இதுவே இந்த நகரத்தின் புகழை உலகம் முழுவதும் பரப்பியது. அகமதாபாத் நகரம் சபர்மதி நதிக்கரையில் அமைந்துள்ளது. இதனால் பருத்தி உற்பத்திக்கு தேவையான நீர்வளம் எளிதாக கிடைத்தது. மேலும் அகமதாபாத் சுற்றியுள்ள நிலங்கள் பருத்தி பயிரிட மிகவும் ஏற்றதாக இருந்ததால் மூலப்பொருள் கிடைப்பதும் சுலபமாக இருந்தது. நல்ல போக்குவரத்து வசதிகள், திறமையான தொழிலாளர்கள், வணிக வாய்ப்புகள் இவையெல்லாம் சேர்ந்து அகமதாபாத் நகரத்தை ஒரு பெரிய தொழில் மையமாக மாற்றின. இங்கிலாந்தின் மான்செஸ்டர் நகரம் ஒரு நதிக்கரையில் இருந்ததால் பருத்தி வர்த்தகத்தில் முன்னேறியது. அதே போல அகமதாபாத் நகரமும் சபர்மதி நதிக்கரையில் இருப்பதால் தொழில் வளர்ச்சி பெற்றது. மேலும் இரு நகரங்களின் காலநிலையும் பருத்தி தொடர்பான தொழில்களுக்கு ஏற்றதாக இருந்தது. இந்த எல்லா காரணங்களும் ஒன்றாக இணைந்ததால் அகமதாபாத் இந்தியாவின் மான்செஸ்டர் என்ற நற்பெயரை பெற்றது. அகமதாபாத் என்பது ஜவுளி தொழிலுக்காக மட்டும் பிரபலமான நகரம் அல்ல. இந்திய சுதந்திர போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்த தலைவர்களான மகாத்மா காந்தி மற்றும் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆகியோருடன் இந்த நகரத்திற்கு ஆழமான தொடர்பு உள்ளது. இதனால் இந்த நகரம் வரலாற்று முக்கியத்துவமும் பெற்றுள்ளது. காலப்போக்கில் அகமதாபாத் ஒரு பெரிய பொருளாதார மையமாக மாறியது. வணிகம், தொலைத்தொடர்பு, கட்டுமானம் போன்ற துறைகள் இங்கு வேகமாக வளர்ந்து வருகின்றன. 2010ஆம் ஆண்டு ஃபோர்ப்ஸ் இதழ் இந்த நகரத்தை அந்த தசாப்தத்தின் வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களில் 3வது இடத்தில் பட்டியலிட்டது. 2012ஆம் ஆண்டு தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதை இந்தியாவின் சிறந்த நகரமாக குறிப்பிட்டது. மேலும் டைம் இதழ் இதை உலகின் சிறந்த 50 நகரங்களில் ஒன்றாக 2022ஆம் ஆண்டு பட்டியலிட்டது. அகமதாபாத் இன்று விளையாட்டு உலகிலும் முக்கிய மையமாக மாறியுள்ளது. இங்குள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியம் உலகிலேயே மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானமாகும். ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் ஒரே நேரத்தில் போட்டிகளை பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த மைதானம் மிகப்பெரிய வசதிகளை கொண்டுள்ளது. அந்த வகையில் அகமதாபாத் ஒரு நகரம் மட்டுமல்ல, வரலாறு, தொழில் வளர்ச்சி, கலாச்சாரம், நவீன முன்னேற்றம் இவை அனைத்தையும் ஒன்றாக இணைத்த ஒரு தனித்துவமான நகரம். அதனால்தான் இன்று வரை அது பெருமையாக இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுது.